சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறபோது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். 2. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். இன்றைக்கு எலியாவை குறித்து கற்றுக்கொள்கிற இந்த தொடர் செய்தியிலே இது ஒரு கடைசி செய்தியாகும். எலியாவை ஆண்டவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளுகிறார். அருமையானுடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்தியத்திலே எதிர்காலம் உண்டு. ஒவ்வொரு மெய்யான தேவ பிள்ளைகளும் தேவ ஊழியர்களும் தேவராஜ்யம் செல்ல கிறிஸ்துவோடு தங்கி வாழ வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23 வாசிப்பீர்கள் என்றால், நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எலியா இந்த பூமியிலே தமது திருப்பணியை முடித்து சுழல் காற்றிலே பரத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிறதை இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-15 வாக்கியங்களிலே வாசிக்க முடிகிறது. இந்த பகுதியின் மூலமாக பல சத்தியங்களை நான் அறிந்து கொண்டேன், உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்ன? நம்முடைய மனித வாழ்க்கைக்கு பின்னாலே இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையிலே மரணம் என்பது முடிவல்ல. மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை உண்டு. அதற்கு பேர் நித்தியம் அல்லது எட்டர்னல் லைஃப் என்று சொல்வார்கள். மனித வாழ்வானது பூ போல மலர்ந்து வாடிவிடுகிறது, புகையை போல அது மறைந்து விடுகிறது, எரிகின்ற மெழுகுவர்த்தி போல எரிந்து அணைந்து விடுகிறது. வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் வாழ்ந்து நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு ஆண்டவருக்குள் இன்னொரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் திருமறையிலும் வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்தவர்களுக்கு மரணம் என்பது உன்னதமான வாழ்வுக்கு செல்கிற ஒரு வழிபாதையாகும். எபிரேயர் நிருபத்திலே 9ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிறோம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எலியா எலிசாவோடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது எடுத்து சுழல் காற்றிலே கொள்ளப்பட்டார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 11வது வாக்கியங்களிலே காண முடிகிறது. பல நூற்றாண்டுக்கு பின்பு எலியா என்பவன் இயேசுவோடு மருப மலையிலே பேசியதை நாம் வாசிக்க முடிகிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். எலியா இன்றும் ஜீவிக்கிறார், நித்தியத்திலே அவர் வாழுகிறார் என்பது நம்பக்கூடிய ஒரு செய்தியாகும். எலியாவின் வாழ்க்கை மூலமாய் மறுமை என்பது உண்டு என்கிற நம்பிக்கை நம்முடைய உணர்வுகளை உணர்வடைய செய்து ஆண்டவருக்குள் வாழ வைக்கிறது. ஆகவே முதல் குறிப்பு என்ன? நம்முடைய மனித வாழ்க்கைக்கு பின்னாலே இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, எவ்வளவு பெரிய கனத்துக்குரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு மகிமையான தேவ ஊழியனாக பணி செய்தாலும், எவ்வளவு வல்லமையான பரிசுத்தமான ஊழியத்தை செய்தாலும், அவனுடைய பணி, பிரயாசம், உழைப்புகள் எல்லாம் அவைகளிலிருந்து விடுபட்டு ஓய்வுக்கு செல்ல வேண்டிய நிலை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன ஓடினாலும் முடிவதற்கு ஒரு இடம் உண்டு. அதே போல் எவ்வளவு வல்லமையான திருப்பணி செய்தாலும், மகிமையாய் பயன்படுத்தப்பட்டாலும்,
நமக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை அநேகர் இன்றைக்கு மறந்து போகிறார்கள். எலியா மகிமையாய் பயன்படுத்தப்பட்டான். வல்லமையாக தேவன் அவனை பயன்படுத்தினார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு ஒரு முடி வைத்து நித்தியத்திற்கு ஆண்டவர் அழைத்து சென்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசிகளும் புரிந்து கொள்ளுங்கள், நமக்கென்று நம்முடைய மனித வாழ்க்கையிலே ஒரு முடிவு உண்டு. அது எப்போது எந்த சமயத்தில் வரும் என்பது நமக்கு தெரியாது. எலியாவின் காலத்திலே மெய்யான தேவ ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் மிக சிலராகவே இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். ஆனால் பிற்பாடு அவர்களை ஏற்ற காலத்திலே எடுத்து கொள்கிறார். நம்முடைய பிறந்த காலம் நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு நம்முடைய பிறந்த காலமும் தெரியும், ஊழிய காலமும் தெரியும், நம்முடைய மரிக்கிற அந்த நேரமும் தெரியும். நாம் ஊழியம் முடித்து அநேக தேவராஜ்யம் செல்லும்போது கலங்கி விடுகிறோம். எப்படி இந்த ஊழியம் நடைபெற போகிறது, எப்படி இந்த திருச்சபை நடைபெற போகிறது, எப்படி இந்த போதகர் அல்லது ஊழியருடைய குடும்பம் வாழப்போகிறது என்று நாம் எண்ணி வருத்தப்படுகிறோம். மனிதர்கள் மடிந்தாலும் ஊழியர்கள் மடிந்தாலும் ஆண்டவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஊழியம் என்பது ஒரு தொடர் ஓட்டமாகும். எலியா செய்த ஓட்டத்தை எலிசா செய்தார். இவ்வாறு தொடர்ந்து ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஊழியர்கள் மறைவார்கள், ஊழியங்கள் மறைந்து விடாது. முதலாவது நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன? மனித வாழ்க்கைக்கு பின்னாலே இன்னொரு வாழ்வு, மறுமை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எவ்வளவு ஓடினாலும் நம்முடைய ஓட்டத்திற்கு ஒரு முடிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய மனித வாழ்க்கையிலே மூன்றாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 பாருங்கள். மரணத்தை காணாமல் அவன் பரத்துக்கு ஏறி போனான். எலியாவின் எடுத்துக்கொள்ளப்படுதல் அங்கு எதிர்காலத்திலே கடைசி நாட்களிலே விசுவாசிகள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு முன் உதாரணமாகும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51 வாசிக்கிறேன். ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு எமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 தெசலோனிக்கே புஸ்தகம் அங்கே 4ஆம் அதிகாரம் 13 18 வரை வாசித்து பாருங்கள். 17 எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்திலே ராப்சர் என்று கூட சொல்லலாம். ஆண்டவராகிய கர்த்தர் தன் விசுவாசிகளை தனக்கு ஆயத்தமான திருச்சபையை தன்னோடு அவர் உயிரோடு எடுத்துக்கொள்வார். இது ராப்சர் என்று சொல்லப்படுகிறது. இது வெளிப்படையான வருகைக்கு முன்னாலே நடைபெறுகிற ஒரு சம்பவம். ராப்சர் ஃபார் யூ சர்ச் என்று சொல்வார்கள். ஆண்டவர் தன் திருச்சபையை எடுத்துக்கொள்வதற்காக வருகிறதான் ராப்சர். ஆனால் தன்னுடைய திருச்சபையோடு பூமியை நியாயந்தீர்க்க வருவதுதான் வெளிப்படையான வருகையாகும். அருமையானவர்களே, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24 ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான், எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டான் சொல்லப்படவில்லை. ஆனால் எலியாவை சுழல் காற்றிலே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள், கிறிஸ்துவுக்கு உயிரோடு இருந்தவர்கள் அல்லது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் கர்த்தரோடு வாழ அங்கே ராப்சர் வழியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நான்காவதாக, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதின் நேரம், முறைகள், தன்மைகள், சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் பரம தந்தையின் கரங்களில் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரச்செடியின் கீழே படுத்து கொண்டு கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். அன்றைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவனை பல ஆண்டுகள் பயன்படுத்தின பிற்பாடு ஒரு நாள் அவனை எடுத்து கொண்டார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்போது எடுத்துக்கொள்வார், எந்த முறையிலே எடுத்துக்கொள்வார், எந்த நிலைகளிலே எடுத்துக்கொள்வார், எந்த வகையில் எடுத்துக்கொள்வார் நமக்கு தெரியாது. நம்முடைய காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. சங்கீதக்காரன் 31ஆம் சங்கீதம் 15 சொல்கிறார், என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவா இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அவர் நம்மை எடுத்துக்கொள்வார். எப்போது, எந்த முறையிலே, எந்த சமயங்களிலே, எந்த வழிகளில்
என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது ஆண்டவர் கையிலே இருக்கிறது. எல்லாமே நமக்கு தெரியும், தெரியக்கூடும் என்று எண்ணாதிருங்கள். நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் தன் சீடர்களுக்கு சொன்னார், உங்களுக்கு எல்லாவற்றையும் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அது எவ்வளவு உண்மை அல்லவா? அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி என்னவென்றால், உண்மையாகவே கர்த்தரின் தாசர்கள் மறுமைக்கு உட்பட்டாலும் மரித்தாலும் தேவ திருப்பணி நின்றுவிடாது என்று சொன்னேன். இது முந்தின சில குறிப்புகளில் அதை கோடிட்டு சொன்னேன். ஏனென்றால் திருப்பணி என்பது நம்முடையது அல்ல, அது அவருடையது. அநேக சமயங்களில் சொல்கிறார்கள், என் சபை, என் ஊழியம், என்னுடைய கூட்டம், என் ஜெபக்குழு என்று பலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மிஷனரி பணி இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தேன். ஒரு நாள் திருமறையை புரிந்த பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன், ஊழியம் என்பது, நம்முடைய சபைகள் என்பது, நம்முடைய மிஷனரி பணி என்பது, நாம் செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவருடையது தான். நாம் அவைகளை செய்ய நமக்கு கிருபையாய் பிச்சையாய் அவர் தந்திருக்கிறாரே தவிர பிறந்ததிலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே எத்தனை ஊழியர்கள் மடிந்தாலும், எத்தனை ஊழியர்கள் இந்த தேசத்தை விட்டு கடந்து போனாலும் ஊழியங்கள் ஒரு நாளும் மறைந்து விடாது. பாருங்கள், ஆண்டவராய் இயேசுவானவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், பரத்துக்கு ஏறினார். ஆனால் அந்த ஊழியம் நின்று விட்டதா? அங்கே ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர் மூலமாக அந்த திருச்சபையின் பணி அது தொடர்ந்தது. பாருங்கள், பவுல் எழும்பினார், பவுல் மடிந்தவுடனே நின்று விட்டதா? தீத்து தீமித்தின் மூலமாய். ஏன் இன்று வரையிலும் அந்த திருப்பணியை ஆண்டவர் தொடரும் பணியாக செய்ய பலரை எழுப்பி கொண்டே இருக்கிறார். அருமையானே, இந்த அருமையான எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டார். எலியாவை எடுத்துக்கொள்வதை எலிஷா பார்த்தார். ஆகவே எலியாவிடத்தில் எலிசா வேண்டிக் கொண்ட வண்ணமாய் இரட்டிப்பான வல்லமை அவனுக்கு கிடைத்தது. எலியாவை எடுத்துக்கொண்டார். ஆனால் எலியாவின் சால்வை விழுந்தது. சால்வையை அவன் எடுத்துக்கொண்டு முறுக்கி கொண்டு யோர்தானை 2ஆக பிரித்தார். அப்போதுதான் அங்கிருந்த தீர்க்கதரிசியின் புத்தர்களும் மனிதர்களும் புரிந்து கொண்டார்கள், எலியாவின் வல்லமை இவருக்குள் இருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? எலியாவின் ஊழியம் இவர் மூலமாய் தொடருகிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் யார் மடிந்தாலும், யார் இடறினாலும், யார் ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போனாலும் ஆண்டவர் தன் திருப்பணியை அவர் இயக்குவதற்கு, எழுப்புவதற்கு அநேகரை அவர் தெரிந்து கொண்டவராயிருக்கிறார். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்கிறேன். ஆண்டவர் தன்னை எடுத்து கொள்ளப்படுவதை எலியாவுக்கு தெரிந்திருக்குமா, தெரிந்திருக்காதா என்ற ஒரு கேள்வி பலருக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? அவனுக்கு தெரிந்திருக்கலாம். ஏனென்றால் இந்த நாட்களிலே கர்த்தர் தன்னை எடுக்கப் போகிறார் என்பதை அவன் புரிந்திருக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஐ பாருங்கள். தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு இது தெரியும். எலிசாவை பார்த்து கேட்கிறார்கள், உன் எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப் போகிறார், இது உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அப்படியானால் எலியாவின் காலத்திலே வாழ்ந்த தீர்க்கர்களின் புத்திரர்களுக்கு தெரிந்தது. சரி, அப்பொழுது அதற்கு எலிசா சொல்கிற பதில் என்ன? எனக்கும் தெரியும் என்று சொல்கிறார். எலியாவின் காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தெரிந்திருக்குமானால், எலியாவினுடைய வேலைக்காரனான உடன் ஊழியக்காரனான எலிசாவுக்கு தெரிந்திருக்குமானால், எலியாவுக்கு தெரிந்திருக்கும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே வளர வளர, கர்த்தருக்குள்ளே ஜீவிக்க ஜீவிக்க, கர்த்தரை புரிந்து கொள்ள, கர்த்தரோடு உறவிலே நாம் வளர்ந்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, கர்த்தரை அதிகமாய் நேசிக்க நமக்கு ஒன்று புரிகிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்லுகிற நேரமானது நெருங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாமே தவிர நாளையோ கிழமையோ நேரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் மூலமாய், பலவீனங்கள் மூலமாய், சூழ்நிலைகள் மூலமாய் தேவ ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டார். எலியாவை எடுத்துக்கொள்வது நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு முன்
உதாரணமாக இருந்தது. அதே சமயத்தில் இன்றைய கடைசி காலத்திலே விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு முன் உதாரணமாக அமைந்தது என்று சொன்னால் மிகைப்படாது. அருமையானவர்களே, இந்த எலியாவை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். எலியாவினுடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கை. எலியாவின் வாழ்க்கை வைராக்கியமான வாழ்க்கை. எலியாவின் வாழ்க்கை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை. எலியாவினுடைய வாழ்க்கை ஒரு உன்னத வாழ்க்கையாய் காணப்படுகிறது. இந்நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன? எலியாவை போல ஆண்டவர் ஏராளமான தேவதாசர்களை இந்த தேசத்திலே சபைகளிலே எழுப்ப வேண்டும். எலியாவை போல வைராக்கியமான ஆட்களை நம்முடைய காலங்களில் தேவன் எழுப்ப வேண்டும். எலியாவை போல தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய மக்களை எழுப்ப வேண்டும். எலியாவினிடத்தில் ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை செய்யக்கூடிய விலக்கிரயத்தை கொடுக்கிற அந்த மக்களை நாம் எழுப்ப, நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஆனால் எலியாக்களை எழுப்புவது அது அவருடைய திட்டமும் சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், எலியாவை தேவன் எழுப்பினார், எலியாவை எடுத்துக்கொண்டார். ஆனால் எலிசாவை 2 மடங்கு பயன்படுத்தினார். எலியா செய்த அற்புதங்களை காட்டிலும் எலிசா செய்த அற்புதங்கள் வித்தியாசமாக இருந்தது. எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆனால் எலிசாவை எடுத்துக்கொண்ட முறை வித்தியாசம். என்ன முறை? எலிசா மரணத்துக்கு ஏதுவாக வியாதியாக இருந்தார். 2 மடங்கு பெற்றவன் ஏன் மரணத்துக்கு ஏதுவாக வியாதியாக இருந்தான் என்று கேட்டார். அதற்கு எனக்கு பதில் தெரியாது. ஏனென்றால் ஆண்டவர் ஒரே முறையிலே எல்லாரையும் பயன்படுத்துவதில்லை, ஒரே முறையிலே எல்லாரையும் எடுத்துக்கொள்வதும் இல்லை, ஒரே முறையிலே அவர்களோடு பேசுவதும் இல்லை, ஒரே வல்லமையிலே அவர்களை உற்சாகப்படுத்துவதில்லை. ஒவ்வொருவரையும் தன்னுடைய திட்டத்தின் அடிப்படையிலே, தன் சித்தத்தின் அடிப்படையிலே அவர் தன்னுடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டார். ஒன்று மரணமோ அல்லது வருகையோ அல்லது வெளிப்படையான வருகையோ அல்லது ரகசிய வருகையோ, எப்படியோது நாம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரின் ஊழியன் என்கிற முறையிலே உங்களிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் தன் ராஜ்யத்துக்கு வாய் என்று அழைப்பாரானால் அல்லது கூப்பிடுவாரானால் அல்லது நம்முடைய வாழ்வின் இறுதிக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய நித்தியத்தை எங்கே கழிப்போம் என்கிற அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய ஆயத்த நிலைமையாகும். எப்போதும் விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் எந்த சமயத்திலே எது நடைபெறுகிறது என்று நமக்கு தெரியாது. ஆகவே ஆயத்தமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். எலியா சூறைச் செடியில் இருக்கும்போது எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். அப்போது ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவனை கொண்டு, அவனுடைய வாழ்க்கையை கொண்டு எதை செய்ய விரும்பினாரோ அத்தனையும் செய்து முடித்து தன் ராஜ்யத்துக்கு அழைத்து போனார். நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தாரும். எலியாவை உம்முடைய ராஜ்யத்திற்கு அழைத்தது போல எங்களை ஒரு நாள் அழைத்து செல்வீர் என்கிற நம்பிக்கையிலே எங்கள் வாழ்க்கையிலே ஊழியத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முடிவு நன்றாக அமைய உதவி செய்யும். ஆயத்தமாய் இருக்க பலந்தாரும். எலியாவினுடைய வாழ்க்கை எங்கள் கற்றுக் கொடுத்த படிப்பினைகளை வாழ்விலே நடைமுறைப்படுத்த பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.